மீட் மை டாக்டர் ரேகா. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு பாலு, இந்த கடை ஓனர். விஜய், என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னப்பா சொல்ற? நான் விரும்பின பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஜெயராஜோட டாக்டர். தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன முடிவு செய்ய போற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை. அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை ஏமா கொடுக்கிறேன்? எனக்கும் மன வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தேன், அதையும் நிறுத்தி அவளோட வாழ்க்கையும் பறிச்சுட்டேன். என் தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். அவன் மனப்படி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இனிமேல எந்த சோதனை என்னால தாங்கிக்க முடியாது. என் குடும்பத்துக்கு ஒரு வழி காட்டுமா? அடிக்கடி சந்திக்கிறோம்ல, பூர்வ ஜென்மத்து உறவை என்னமோ. ஆனா ஒண்ணு, இனிமே நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்க வீடு பக்கத்து தெருவுல தான் இருக்கு, நடேசன் தெரு நம்பர் 30. கண்டிப்பா வரேன். ஆமா, உன்னை பத்தி எதுவும் சொல்லலையே. உங்க அப்பா என்ன பண்றாரு? நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன். பரவாயில்ல, இப்ப சொல்லு. இல்ல, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஓகே ஆண்டி, நான் வரேன். விஜய், நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும்பா. பல வருஷமா இருக்கிற பாசமா இல்ல சில நாள்ல ஏற்பட்ட சிநேகமானு குழம்பிட்டு இருக்க? இல்லக்கா, நடந்ததெல்லாம் ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம குடும்ப மான மரியாதைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல்ல. அப்போ உன் திருமணம்? இப்ப அதை பத்தி நான் நினைக்கல. அப்படி சொல்லாத விஜய். உனக்காகவும் பவானிக்காகவும் தான் நான் திருமணம் செஞ்சுக்கல. அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்காமலே போயிடுச்சு. இப்ப உன்னுடைய திருமணம் கேள்விக்குறியா நிக்குது. நம்ம குடும்பமே கல்யாண ராசி இல்லாத குடும்பங்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாக்கிடாதப்பா. அக்கா, விபச்சாரி குடும்பங்கிற பட்டத்தை அவன் கொடுத்தான், வீணா போனவ குடும்பங்கிற பட்டத்தை நீ கொடுத்துறாதப்பா. இல்லக்கா, உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அக்கா, நீ என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் எனக்கு பூர்ண சம்மதம். விஜய், அட ஆண்டி, நீங்களா? ஏன் என்ன எதிர்பார்க்கலையா? எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இல்ல. உட்காருங்க ஆண்டி. வீட்டுல யாரும் இல்லையா? டாடி மாடியில இருக்காங்க. டாடி, டாடி, முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க, சீக்கிரமா கீழே வாங்க. ஆண்டி, காஃபி கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டே பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நோ 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 நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என் கையால சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு நிமிஷம். எஸ், ஜெயராஜ் ஸ்பீக்கிங். புரியுது, சொல்லுடா. அப்படியா சொன்ன? எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் போவேன், நீ கவலைப்படாத. என்னது? ஏய், போலீஸ்காரனா அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு ஆசாபாசம் இருக்கக்கூடாத? விடுற, இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் பயந்து எனக்கு பழக்கமும் கிடையாது, பயப்படவும் தெரியாது. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்ன, காணோம். இங்கதான் இருந்தாங்க.
நீ காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொன்னியா? அதான் பயந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ காஃபி போட்டா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? போங்கப்பா. வா வரேன், கோச்சுக்காத. அக்கா, என்ன விஜய்? ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு பொண்ணு அடிக்கடி சந்திச்சேன். ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா. என் மனசுக்கும் பிடிச்சிருந்தது. அவளையே உனக்கு கட்டி வைக்கலாமேன்னு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ மறுத்துட்டாளா? இல்ல, நான் வெறுத்துட்டேன். ஏன்? எதிரியோட மகளா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு துரோகியோட மகளா இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? உன் ரேகாவை தான் சொல்றேன். அக்கா, ஹலோ விஜய், நான் ரேகா பேசுறேன். விஜய், விஜய், விஜய். இனிமே அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹலோ தினேஷ், அந்த ஏசி விஜய் உள்ள வரான். வரட்டும், பாத்துக்கிறேன்.
அம்மா அம்மா யாரு? அம்மாவை பார்க்கணுங்க. என்ன விஷயம்? நாங்க எதிர் வீட்டுல இருக்கோம்மா. நான் அம்மாவை அடிக்கடி கோவில்ல பாப்பேங்க. விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, 3 வருஷமா எங்க வீட்டு சம்பந்தமா கேஸ் நடந்துச்சு. நேத்து தான் ஜட்ஜையே எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கினாரு. அதான் அம்மாவை பாத்துட்டு போலான்னு. சரி, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? நான் சகுனத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவம்மா. நான் நேத்து கோர்ட்டு கிளம்புறப்போ அம்மா எதிரில வந்துட்டீங்க. அதனால என் கேஸ் ஜெயிச்சிருச்சு. இத மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா, உங்க அன்புக்காக வாங்கிக்கிறேன். அப்ப நாங்க வரோம்மா. ரொம்ப சந்தோஷம். என்னக்கா? குங்குமம் கொடுக்க மறந்துட்டேன். ஏய்யா, இத்தனை வருஷமா பொண்டாட்டியா இருந்து உனக்கு குப்பை கொட்டுறேன், எனக்கு புடவை வாங்கி கொடுக்காம கேஸ் ஜெயிச்ச உடனே அந்த பொம்பளைக்கு புடவை வாங்கி கொடுக்குற, இதுல என்னையா நியாயம் இருக்கு? ஏய், சத்தமா பேசாதடி. நீ யாரு, அந்த அம்மா யாரு உனக்கு தெரியுமா? இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம். பேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியா முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப தெரியுதா? அதுக்கு தாண்டி இந்த புடவை. இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம். பேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியா வேற வழியே இல்லை. விஷத்தை முறிக்க விஷத்தை தான் மருந்தா கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு உங்க அக்கா சம்மதிப்பாங்களா? காதலை விட இந்த விஷயத்துல கடமை தான் எனக்கு முக்கியம். வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட ஒரு அக்கா, வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கிற இன்னொரு அக்கா, இவங்களுக்காக சில தியாகங்களை நான் செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு விஷ பரீட்சை இல்ல, ஒரு விஷமத்தனமான வெறியனுக்கு நான் கொடுக்க போற சிகிச்சை. அக்கா நம்பி அதை பத்தி நீ கவலைப்படாத. கல்யாண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த ஜெயராஜ், ஜாக் இவங்களோட பேச்சு டேப் பண்ண ஏற்பாடு பண்ண. அதை என் ஷக்கீலா மூலமா ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னங்க கடுதாச்சு? பட்டணத்துல இருந்து துர்கா போட்டிருக்கா. அன்புள்ள பொன்னம்பலம் ஐயாவுக்கு துர்கா எழுதியது. நலம் நலமறிய ஆவல். என் தம்பி விஜய் திருமண விஷயமாக உங்களிடம் பேச வேண்டிய உள்ளதால் தாங்கள் உடனே புறப்பட்டு வரவும், மற்றவை நேரில். அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருக்கேன். நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். நான் சொல்ல போற விஷயமும் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். அக்கா, நான் நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நானும் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அதுக்காகத்தான் பெரியவர் பொன்னம்பலத்தை வர சொல்லியிருக்கேன். அக்கா, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். என் மனசுல இருக்கிறது தாண்டா நீ எப்பவும் வார்த்தையா சொல்லுவ.